வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், வேதாகமத்தில் குறிப்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஒரு சில அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் சில கிரியைகளை சடுதியாய் செய்கிறத நீங்க பார்க்கலாம். சடன்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சடுதியாய் இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு வாசிக்கிறீங்கல்ல. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நல்ல ஜெபம் பண்ணி துதித்து ஆராதித்து கொண்டிருந்த பொழுது சடுதியாய் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது அப்படின்னு வாசிக்கிறீங்கள. இது போல ஏராளமான இடங்களில் சடுதியாய் சடன்லி கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சடுதியாய் கடவுள் இத மாதிரி காரியங்களை செய்கிறவராக அநேக நேரங்களிலே காணப்படுகிறார்? என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறத மாத்திரம் பகிர்ந்து கொண்டால் நலமானதா இருக்கும் என்று கருதுகிறேன். சென்ஸ் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஐம்புலன்களின் அறிவு. இந்த ஐம்புலன்களின் அறிவு அநேக நேரங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடிக்கு அந்த ஐம்புலன்களினுடைய அறிவு, சென்ஸ் நாலேஜ் ஆனது தடைக்கற்களாய் அமைந்து விடுகிறது என்ற முதல் தகவலை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ஸ் நாலேஜ் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிற நேரத்தில் தான் கடவுள் இயங்குகிறவராக அநேக நேரங்களிலே காணப்படுகிறார். நீங்க அந்த கோணத்தில் வேதத்தில் சில பகுதிகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஓகே, அநேக நேரங்களில் இதுபோல் அந்த சென்ஸ் நாலேஜ் ஒரு மனிதனுக்குள்ள ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணிக்கொண்டு இருக்கும் பட்சத்தில் கடவுள் தன்னுடைய இயக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியாது, இயங்கவும் மாட்டார். எப்படி இயங்க முடியும்? உன்னுடைய சென்ஸ் நாலேஜ் பயங்கர டாமினேட் ஆகிருக்குதே. அவர் ஆவியாக இருக்கிற தேவன் அல்லவா? எதை உன் வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சாலும் உன்னுடைய ஆவி மனிதனுக்குள்ளதான செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உன்னுடைய சென்ஸ் நாலேஜ், ஐம்புலன்களின் அறிவு, உன்னுடைய சரீரத்தோடு தொடர்புடைய பார்த்தல், தொடுதல், கேட்டல், முகர்தல் அப்படிங்கிற ஐம்புலன்களின் அறிவுல உன்னுடைய பாடி, சரீரம் ரொம்ப டாமினேட்டாக இருக்கும்போது உன்னுடைய ஆவிக்குள்ள போய் கடவுளை எப்படி கிரியை செய்ய முடியும்? எப்படி எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்க முடியாது இல்ல. அதுதான் பாயிண்ட் நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ரைட். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை செய்யும், அதை செய்யும் அப்படின்னு போராடி ஜெபம் பண்ணுறீங்களே. அப்போ அந்த ஜெபத்துக்கும் கடவுள் பதில் கொடுத்து தானே ஆகணும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கடவுள் என்ன பண்ணுவார்? ஐம்புலன்களின் அறிவு ஓவராக டாமினேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பிள்ளை போராடி ஜபமும் பண்ணிட்டு இருக்குது. கடவுள் பார்க்குறாரு, என்னடா பண்ணுறது இவனுக்கு, இவன் ஜபம் பண்ணுறதுக்கு நான் பதிலும் கொடுத்தாகணும், ஆனால் இவனுக்கு இந்த ஐம்புலன்களினாலும் இப்படி டாமினேட் ஆகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கடவுளை யோசிக்க தான் செய்கிறார். அப்போது அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய ஐம்புலன்களின் அறிவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை சடன்லி கண்ணிமைக்கும் நேரத்தில் சடுதியா, உங்களுக்கு தெரியாது என்னடா நடக்குது, மேல இருந்து அக்னி உழுவுதுரா, தீ உழுவுதுரா, என்னடா திடீர்னு காத்தடிக்குது, ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி இருக்கலாம், சந்தித்து இருக்கலாம். அப்ப சந்தித்து இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது என்றே கருதுகிறேன் இல்லையா? உங்களால கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவே முடியாது, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு. ஏன்னா உங்க சென்ஸ் நாலேஜ் தான், ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்ட அறிவு தான் ஆஃப் ஆகிருக்குது இல்லையா? அப்புறம் எப்படி உங்களால புரிந்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்ளவே முடியாது. உங்க வாழ்க்கையில கடவுள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இயக்கத்தை ஆஃப் பண்ணி வையுங்க. உங்களுடைய செயல்பாடை ஆஃப் பண்ணி வச்சு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் கடவுள் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் இயங்குகிறதை, செயல்படுகிறதை உங்களால் காண முடியும். அதனால தான் சடுதியாக
உங்களுடைய சென்ஸ் நாலேஜில் என்ன ஏதுன்னு யோசிக்கிறது கூட நேரம் இல்லாத மாதிரி அதை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு சடுதியா திடுதிப்புன்னு சடனா ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவராய் கடவுள் காணப்படுகிறார். கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்குறாருங்க. நீங்கள் இயங்குகிறத நிப்பாட்டிட்டு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் இயங்குவார். ரைட்டு. செகண்ட் ஆப்ஷன், நான்லாம் இயக்கத்தை நிறுத்த மாட்டேன், நான் பாட்டுக்கிட்டு தான் இருப்பேன், செயல்பட்டுக்கிட்டு கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கடவுள் பார்க்குறாரு, இவன் ரொம்ப சின்சியராக இருக்கிறாயா, என்னடா பண்ணுறது, இவன் ஜெபம் பண்ணுறான், இதையும் நான் அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பதில் கொடுத்தாகணுமே அப்படின்னு அவர் ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு இல்லையா. ஈடுபட்டு ஒரு செகண்டு அந்த சென்ஸ் நாலேஜ் ஆஃப் பண்ண வச்சுட்டு, சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சுட்டு சடுதியாய் அவர் இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். என்ன ஏது நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு நீ எதிர்பார்த்த காரியம் அடுத்த நாளே கைகூடி வந்துடும் பாருங்க. பல வருடங்களா ஐயோ இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே, நடக்கவே மாட்டேங்குது, என் பிள்ளைனுடைய திருமண காரியம் வந்து தள்ளி தள்ளி போகுதே அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. சென்ஸ் நாலேஜில் மைண்ட் செட்டு ஒரு மாதிரி லாக் ஆகிருக்கும், அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு பாருங்க, கடவுள் திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் திடீர்னு ஒரு வரன் உங்களை தேடி வரும்படியாய் கடவுள் செஞ்சு விடுவார். சடுதியாய் சடனா செய்கிறவராய் காணப்படுகிறார். அந்த தருணங்களெல்லாம் உங்கள் சென்ஸ் நாலேஜை கடவுளே ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டதுனால அதிலிருந்தே ஒரு 4 இன்சிடெண்ட்டை உங்களுக்கு காண்பித்தா நல்லா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரைட், எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிந்த இன்சிடெண்ட் தான். அதில் சடுதியாக இந்த காரியம் ஏன் நடக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி காண்பித்தா நல்லாயிருக்கும். ஓகே, முதல் உதாரணம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பம் எப்படி இருக்குது? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லா சீசர்களும் கூடி 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் கூடி அப்படியே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது? சடுதியாய், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2 வாசிக்கிறேன் கேளுங்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இப்போ இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கொள்ளும். ஏன் சடுதியாய் அங்கே பரிசுத்த ஆவியாண்ட அபிஷேகம் வானத்திலிருந்து கடந்து வர வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகணும். அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போக போறாரு. மேகங்கள் மத்தியிலே அப்படியே மேலே போய் மறைய போகிறாரு. இப்போ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் சீசர்களோடு பயங்கரமான சீரியஸான ஒரு மேட்டரை பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறாரு? வாசிக்கிறேன் கேளுங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்ன பேசுறாருன்னா, சீசர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு போயிடாதீங்கப்பா, போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கப்பா. நான் உயிரோடு இருந்து ஊழியம் செய்த நாட்களிலே ஏகப்பட்ட சமாச்சாரத்தை நான் பேசியிருக்கிறேன் இல்லையா? பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படி இப்படி பேசியிருக்கிறேன். அது நிறைவேற வேணும்ப்பா உங்க வாழ்க்கையில. அது நிறைவேறலினா உங்களால எந்த ஊழியமும் செய்ய முடியாதுப்பா. எருசலேமை விட்டு போகாதீங்கப்பா, காத்திருங்கப்பா. சீரியஸா ஒரு மேட்டரை பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சீசர்களுடைய மைண்ட் செட்டை பாருங்க ஐயா, அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுகிறேன். மைண்ட் செட்டு அதுதான் அநேக நேரங்களிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடை கற்களாய் அமைந்து விடுகிறது. இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சீசர்கள் வேற ஒரு மேட்டரை பேசுறாங்க. என்ன மேட்டர் பேசுறாங்க? 6வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் சீசர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலாம் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். நாயா இது? அவரு ஒன்று பேசுறாரு, இவங்க சம்பந்தமே இல்லாம இக்காலத்திலாம் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை பேசிட்டு இருக்காங்கய்யா. அப்போ அந்த சீசருடைய மைண்ட் செட்டு எதில் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால கேட்ச் பண்ண முடிகிறதா? எதுல டாமினேட்டா இருக்கிறது அப்படிங்கிறத. ஆனா அதுக்கும் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. ஏன்னா நொடி பொழுதுல மறைய போறாரே.
கெட்டுட்டாங்களா, என்னடா சம்மந்தம் இல்லாமல் இந்த கேள்வி கேட்டுட்டாங்களே, சரி அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு நாம் என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவும் இந்த இடத்துல ஒரு பதிலை சொல்றாரு. 7வது வசனம் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. மைண்ட் யுவர் பிசினஸ், அதை என் பிதா பார்த்துக் கொள்வார். உங்க பிசினஸ் என்னவோ அந்த பிசினஸை பாருங்க ஐயா. உங்க பிசினஸை விட்டுட்டு வேற பிசினஸை ஏன் பார்க்கிற? அது என் பிதாவினுடைய காரியம் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டு கொடுக்குறாரு. கட்டு கொடுத்துட்டு தான் மீண்டும் எதை வலியுறுத்தி சொல்லும்படியாய் விரும்புகிறாரோ அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் போறாரு. 8வது வசனம் 5வது வசனம், பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அந்த பாயிண்ட் மறுபடியும் பிடிக்கிறாரு இயேசு, உயிர் தெழுந்த இயேசு. என்ன சொல்றாரு? 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி அந்த பாயிண்டை மறுபடியும் கொண்டு வர்றாரு. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்டோடையே அப்படியே 120 பேர் டக்கு டக்கு டக்குன்னு மேல் வீட்டாருக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் கற்பனையில் சொல்கிறேன், ஏன்னா அந்த மைண்ட் செட் அப்படி தானே இருக்குது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படணும், பயங்கர சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த மைண்டு வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்குது, லாக்காக இருக்குது. ராஜ்யம் எப்போ நிறைவேற போகுது? இந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பாரு. மைண்டு ஓடிட்டு இருக்குது, இதை ஆஃப் பண்ணவும் மாட்டேங்குது. நினச்சி பாருங்க, நான் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மைண்ட் செட்டிலே 120 பேர் அப்படியே மேலே டக்கு டக்குன்னு படியேறி போகிறாங்க மேல் வீட்டு அறைக்கு. அங்கே போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் இந்த ராஜ்யத்தை குறித்து ஓடிட்டு இருக்குது. எப்படி கடவுள் கிரியை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மைண்ட் செட்டையும் ஆஃப் பண்ண மாட்டேங்குது. நான் ஒன்று சீரியஸாக சொன்னால் நீ வேற ஒன்று நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் என்னுடைய காரியம் உங்கள் மூலியமாக தான் நிறைவேற வேணும். என்ன பண்ணுறது யோசிக்கிறாரு. இந்த சீனை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கணும். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு எல்லாருமே பரிசுத்த ஆவி இறங்குறார். லவலவளவன் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரிந்த நாவுகள் எல்லாருமேலும் வந்து அமருகிறது. என்ன நடக்குது, ஏது நடக்குது யாருக்கும் தெரியல. நொடி பொழுதுல, கண்ணிமைக்கும் நேரத்தில், ஜன பொழுதுல ஒரு காரியம் நடைபெறுகிறது. நடைபெற்று ஆகணும். ஏன்னா சும்மா அப்படியே கூலா எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்க போறாரு, அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வாய் சொல்லும், மைண்ட் என்ன யோசிக்கும்? ராஜ்யத்தை எப்போ கொடுப்பாரு இஸ்ரவேலுக்கு? ஆஹா, இந்த ஊழியக்காரர் வந்து தலைமையில கை வச்சா அபிஷேகம் பெறுவாங்களே, ஆனால் இவர் தலைமையிலேயே கை வைக்க மாட்டேங்கிறாரு, அது எப்படி எனக்கு அபிஷேகம் கிடைக்கும்? இந்த மண்டை யோசிச்சுட்டு இருக்கும், மண்டை லாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் சடுதியாய் பண்ண வேண்டி இருக்குது. இப்ப தெரியுதா ஏன் சடுதியாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று? ஒரே பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய மைண்ட் செட்டு தான். அதுதான் நான் சென்ஸ் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். சென்ஸ் நாலேஜ் அல்லது வேற விதமாக சொன்ன நம்முடைய மைண்ட் செட்டு இதெல்லாம் டாமினேட்டாக இருக்கும்போது கடவுள் இயங்க முடியாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கிறத கேட்டு பதிலும் செஞ்சு ஆகணுமே. நீங்களே நினைச்சா அந்த சென்ஸ் நாலேஜை மண்டையை ஆஃப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ அவர் ஆஃப் பண்ண வச்சு ஆஃப் பண்ண வைக்கிற முகாந்திரமா திடுதுப்புன்னு ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. ஆகையினால தான் நான் நம்புகிறேன் சடுதியாய் இந்த விதத்தில் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ரைட், அடுத்த உதாரணம் பாப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா பவுல் சவுலா இருக்கிறாரு. கடவுளுக்குன்னு உண்மையா பயங்கர பயபக்தியா வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சீசர்களை எல்லாம் உண்டோ இல்லையோன்னு ஆக்கி அவர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய முகாந்தரமா பல்வேறுபட்ட பிரதான ஆசாரியெல்லாம் கடிதத்தை வாங்கிட்டு தமஸ்கு அப்படின்னு ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு குதிரையில. அப்ப என்ன சம்பவம் நடக்குது? அந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் முதல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். அவன் சவுல் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே சடனா
அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்புறம் அவர் பேசுறாரு, முள்ளில் உதைக்கிறது கடினமா, அதெல்லாம் சொல்றார். ஓகே, நோட் த பாயிண்ட். சடுதியாய் இந்த இடத்துல ஏன் கடவுள் அவனுக்கு முன்னால பிரகாசத்தை வீச செய்து ஏன் இந்த சூழல்ல இந்த சவுலோடு பேச வேண்டும்? கடவுளுக்கு தெரியும் இந்த ஆளுகிட்ட நம்முடைய 12 சீசர்களையும் உள்ள விட்டு, அப்பா ஏன்பா எங்களை இப்படி பண்ற, நாங்க கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம்ப்பா, நீ நியாயப்பிரமாணத்திலாம் வாசிச்சிருக்கிறல்ல, ஆதி ஆகமம் யாத்திராகமம் அதெல்லாம் நீ வாசிச்சிருக்கிறியா, அதெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாருப்பா, நீ வாசித்து பாருப்பா அப்படின்னு சீசர்களை போய் பவுல்கிட்ட சவுலா இருக்கும்போது கெஞ்சி பார்த்து, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, ஏன்பா சபையை இப்படி துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருந்தா இந்த சவுல் மனம் மாறி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மனம் மாறி இருக்கவே மாட்டான். ஏன்னா இவன் ஏற்கனவே கமாலியேல் அப்படிங்கிற ஒருத்தனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கற்று தேறினவன். சட்டத்திட்டங்கள், மோசேயுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ந்தவன் இந்த பவுல். அவன்கிட்ட போய் இந்த சீசர்கள்லாம், ஏன்பா எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற, துன்பப்படுத்துற, உயிர்த்தெழுந்த இயேசுவைதான்ப்பா நாங்கள் பிரசங்கம் பண்றோம், நியாயப்பிரமாணத்தில் இவனா வாட்சி பாரு, ஒவ்வொரு ஆகமத்திலும் இயேசு வெளிப்படுறத நீ பார்க்கலாம்ல அப்படின்னு சீசர்கள் போய் சொல்லியிருந்தா நிச்சயமா இந்த சவுலுங்கிறவர் கேட்டே இருக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் மைண்ட் செட்டு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆகிருக்குது. நான் கற்றுக்கொண்டது பெரிய காரியம், கமாலியேல் அப்படிங்கிற ஒருத்த பாதத்திலிருந்து மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நான் கற்று தேர்ந்திருக்கிறேன். என்ன அந்த சீச பசங்க என்னமோ உயிரோடு எழுந்தாராம் இயேசு, அவருக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி நான் பெரிய ஆளையா, பெரிய ஆளுன்றது நான் கற்றுருக்கிறேன், இவங்களுக்கு என்னத்தை தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இந்த சவுலுக்கு ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி மைண்ட் செட்டு உடைய ஆளாக இருந்ததுனால தான் இந்த ஆள்கிட்டெல்லாம் போய் ஏன்பா அப்படி துன்பப்படுத்துறீங்க, துன்பப்படுத்தாதப்பா அப்படிலாம் சீசர்கள் போய் கேட்டிருந்தா இந்த ஆள் கொஞ்சம் கூட அசைந்தே இருக்க மாட்டான். ஆனால் இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், கடவுளுக்கு தெரியுது. அதனால தான் குதிரையில் போயிட்டே இருக்கிறான். திடீர்னு சடுதியாய் கிரியை செய்கிற கர்த்தர் அங்கே கிரியை செஞ்சு மிகப்பெரிய மன மாற்றத்தை இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்தார். அப்போ நம்முடைய மைண்ட் செட்டு, அதான் சென்ஸ் நாலேஜ் என்று பல முறை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இயங்க முடியாதபடி தடைக்கற்களாய் போய்விடுகிறது. நீ ஆஃப் பண்ணுன்னு சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்ட, கடவுளே ஆஃப் பண்ணி ஒரு காரியத்தை சடுதியாக செய்கிறார். மூணாவது உதாரணம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு பாங்க. அப்போ 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கேஸு, கொர்நேலி வீட்டில் போய் அங்கே போப்பா, அங்கே அவன் புறஜாதியான், அந்த புறஜாதியானாகிய கொர்நேலி வீட்டில் போய் ஜோம் பண்ணு, அவனுடைய பந்து ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், மாமன் மச்சான் எல்லாத்தையும் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சு என்னுடைய வார்த்தையை கேட்கும்பட ரொம்ப ஆவலாக இருக்கிறாயா, அவன் வீட்டில் போய் என்னுடைய வார்த்தையை அறிவி அப்படின்னு கடவுள் பேதுருக்கு பேசுறாரு. ஆனால் அந்த பேதுரு ஒரு யூதன், அவன் புறஜாதியான், தீண்டத்தகாதவன், அவன் வீட்டுக்கெல்லாம் நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு உடையவனா பேதுரு காணப்படுகிறான். அப்போ என்ன பண்றது, கடவுள் யோசிக்கிறார், சரி நான் தரிசனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஞான திருஷ்டி அடைந்து அப்படியே மேலிருந்து ஒரு போர்வை மாதிரி இறங்கி வருது. 4 கால் பிராணிகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அப்படியே இறங்கி வருது. தரிசனத்தில் அடித்து புசிடா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தீட்டு, இந்த உணவெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் மறுக்கிறான். இந்த தரிசனம் எத்தனை முறை வந்தது? 3 முறை வருகிறது. அப்போ சில 10ஆம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க. தரிசனத்தின் மூலமாய் கடவுள் பேசுறாரு, ஏய் நான் பரிசுத்தம் படுத்தி இருக்கிறேன்டா, நான் சுத்தமாக்கினதை நீ ஏன் அசுத்தம் நினைக்கிற, அடித்து புசி அப்படின்னு தரிசனத்தில் பேசுறாரு. அதான் தீண்டத்தகாது, நான்லாம் தொடமாட்டேன் அப்படிங்கிறான். இந்த சீன் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட ஆளு பேதுருடைய வீட்டில் வந்து லொட்டு லொட்டுன்னு தட்டுறாங்க. இங்கே யாராச்சும் பேதுருன்னு யாரும் இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த சீன்லாம் வாசித்து பாருங்க. அப்போ கடவுள் உள்ள இருந்து பேசுறாரு, போடா அவன் வீட்டுக்கு, அவனும் அவங்க 3 பேரோட போ அப்படின்னு சொல்றாரு. இவன் சரி கீழ்ப்படிந்து போகிறான்.
போய் கொர்நேலியு வீட்டில் போய் பார்த்தா அவனுடைய மாமா மச்சான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே கடவுளுடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. பேசும் போதே ஒரு கிறுக்குத்தனமான ஒரு காரியத்தை பேதுரு பேசுறார். நல்லா கவனிங்க, என்ன பேசுறாரு? நானு யூதனு, ஆனால் நீங்களாம் புறஜாதியர்கள், உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரக்கூடாது, ஆனால் கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் இல்லையா, வந்து பைபிள்லாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரக்கூடாது, ஆனால் வந்துட்டேன், கடவுள் போக சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, வந்துட்டேன், சரி நான் பண்ணுற பிரசங்கத்தை கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? நினச்சி பாருங்க. அதே மாதிரி தான் இந்த பேதுரு பண்ணுறாரு கொர்நேலியு வீட்டில் போய். இவ்வளோ ஒரு பிளாக், மென்டல் பிளாக் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இயங்குவதற்கு தடைக்கற்களாய் இந்த மாதிரி மைண்ட் பிளாக்லாம் இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு விதத்தில் கடவுள் உங்கள் மேலே தயவு காண்பிக்கவும் விரும்புகிறார். நீங்கள் தான் ஒவ்வொன்றும் ஜெபம் பண்ணுறீங்களே, அதையும் பார்க்குறாருல்ல. அதுக்காக என்ன பண்ணுறது? இந்த மைண்ட் பிளாக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திடுதுப்புன்னு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சு விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அப்படியும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார் இருக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது? அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரசங்கத்தை நிப்பாட்டில் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவியானவர் திடுதுப்புன்னு எல்லாரும் மேலே இறங்குறாருங்க, சடுதியா. ஏன்னா பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு ஆமென் லேலுயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த ஆளு வேற மைண்ட் செட்டுக்கு போயிடுவார். கடவுளுக்கு தெரியுது. அதனாலதான் என்ன பண்றாரு? பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே as the preaching was going on, பிரசங்கம் போயிட்டே இருக்கும்போது திடுதுப்புன்னு பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் நிரப்பி தள்ளிட்டார். 44வது வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சடுதியாய்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனா சடுதியாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலியுடைய வீட்டில் யாரெல்லாம் கூடி வந்திருந்தாங்களோ எல்லார் மேலையும் இறங்கினாரா இல்லையா? இறங்கினார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த பேதுரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் பிளாக்ல இருக்கிறதுனால தான் கடவுளால் கிரியை செய்யவே முடியல. ஆனால் கொர்நேலியை பார்க்குறாரு, அவன் கடவுளுக்கு முன்னால் உத்தமனாக இருக்கிறான், அவன் ஏராளமான தர்ம காரியங்களாக செஞ்சிருக்கிறான். இந்த ஆளுனுடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை நான் பண்ணி ஆகணுமே பார்க்குறாரு கடவுள். இந்த பேதுரை கொண்டு தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பேதுரு இந்த மாதிரி மைண்ட் செட் உடையவனாக இருக்கிறான். சரி, ஆளை கிளப்பி எப்படியாச்சும் கொர்நேலியு வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுவோம், அவனை பேச ஆரம்பிப்போம், பேசட்டும், நம்ம வார்த்தையை பேசிட்டே இருக்கும் போதே ஆவியானவரை நிரப்பி தள்ளிடுவோம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போடுறார். யாரு? கடவுள் பிளான் போடுறார். பிரசங்கத்தை கூட முடிச்சு ஆமீன் அல்லேலூயான்னு சொல்றதுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியானவர் சடுதியாய் வந்து எல்லாத்தையும் நிரப்பி தள்ளிட்டாரு. நீங்க அப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கூட இன்னும் அவனுடைய மைண்ட் செட்டு அதே மாதிரி பிளாக் ஆகி தான் இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவராலெல்லாம் நிரப்பப்படுறாங்க அந்த ஜனங்கள். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு காரியத்தை சொல்லுவான், ஓஹோ பிரஜாதியின் மேலேயும் ஆவியானவர் இறங்கிட்டாரு, சரி அவனுக்கு ஞானசாரத்தையும் கொடுத்துருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பேதுரு. இவ்வளோ பெரிய மென்டல் பிளாக் பாருங்க. நேரங்களில் நம்ம தடுமாறுகிறோம். ஏன் இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் கடவுள் இதை செய்யக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிற காரியத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி நம்ம மைண்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சு பாருங்க, கடவுள் கிரியை செய்கிறத நீங்கள் காண முடியும் என்றே நான் நம்புகிறேன். சடுதியாய் கிரியை செய்வார், சடுதியாய் கிரியை செய்கிற கர்த்தர். ஸோ இதே லைன்ல இன்னும் ஏராளமான நிகழ்வுகளை இந்த வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்களுடைய கரங்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டு இருக்கும்போது தேவனை நோக்கி துதித்து பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் சடன்லி அசைந்தது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த அசைவை கேட்டுட்டு 27ஆம் வசனம் 16-27 பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அது வரைக்கும் பான தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அது திடீர்னு ஒரு அசைவு ஏற்படுது, சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம்லாம் ஆடுது, சடுதியாய் ஆடுது.
அப்படின்னு அவன் பயந்து நடுங்கி போய் தூக்குதோடு எழுந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்து பதறுகிறான். அப்புறம் அந்த கடைசியா வாட்சி பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிப்புக்குள்ள வருகிறாங்க. அவங்க குடும்பத்தார் வீட்டாரெல்லாம் சேர்ந்து பவுலும் சீலாவும் அடிச்ச அடியில காயம் பட்டிருக்கும் இல்லையா, உடம்பெல்லாம் ரத்தம் ஆயிருக்கும் இல்லையா, ரணகலம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி அந்த காயங்களெல்லாம் மாற்றுகிறான். யாரு? சிறைச்சாலைக்காரன். வாசித்து பாருங்க, பயங்கர மனம் மாறுதல் சிறைச்சாலைக்காரனுடைய உள்ளத்துல ஏற்படுகிறது. தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டார் எல்லாரும் ஞானசானம் பெற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய அசைவு அங்கே உண்டாயிற்று. அப்போ இந்த இடத்துல பவுலும் சீலாவினுடைய அந்த மைண்டு எந்த பிளாக்கும் இல்லாமல் தேவனை நோக்கி துதித்து பாடி கொண்டாடி கொண்டிருக்கும் போது, ஏன் நீங்கள் சடுதியாய் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைய வேண்டும் என்றால் இந்த சிறைச்சாலைக்காரன் ஆண்டவரை அறிய வேண்டும், சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானசானம் பெற வேண்டும் அப்படின்னு இந்த சிறைச்சாலைக்காரனை குறித்து கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா. அது வரைக்கும் ஆளு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். திடுதிப்புன்னு சடுதியாய் ஒரு சத்தம் கேட்ட உடனே எழுந்துட்டான் ஆளு. என்னடா ஏதா ஆச்சு அப்படின்னு அவன் பதறி போய் யோசிக்கிற ஒரு சூழலை கடவுள் கிரியேட் பண்ணுகிறார் அல்லவா. அப்போ இந்த விதத்திலும் சில நேரங்களிலே கடவுள் சடுதியாய் தம்முடைய கிரியைகளை ஆற்றக்கூடியவராய் இருக்கிறார். சோ உங்க முன்னால ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. கடவுள் இயங்க வேண்டும் என்றால் நீங்க கொஞ்சம் மைண்டை ஆஃப் பண்ணிடுங்க. தட் இஸ் அ பாயிண்ட் ஐ வாண்ட் எம்பசைஸ். உங்கள் மைண்டை ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. கடவுள் இயங்குவார். அவர் தன்னுடைய பாணியிலே அழகாக அற்புதமாக மென்மையாக இயங்கி காரியங்களை செய்து முடிக்கிறவா இருக்கிறார். ரைட். இல்லை நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன், நான் நினைக்கிறத நினச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா கடவுள் எப்படி இயங்க முடியும்? இயங்க முடியாது இல்லை. ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் மேலே இறக்க முடியவராக இருக்கிறாரு. அதனால் உங்கள் மனசை கொஞ்சம் கூட யோசிக்காத, நீங்கள் எது குறித்து ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு தருணம் பார்த்து அதே காரியத்துக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். எப்படி? சடுதியாய். என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்பறம் திடீர்னு இப்படி ஆகும்? யோசிக்க முடியாது. அந்த ஒரு நொடி பொழுதுல உங்க மைண்டை ஆஃப் பண்ணி விடுகிறார். அவர் கிரியை செய்கிறார். சடுதியாய் கிரியை செய்கிற கர்த்தர். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென்.